ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு செப்டம்பர் 6ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வும் கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று என்பது ஒரு வாய்ப்பு. சரிங்களா, இன்றைக்கி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு இந்த வாய்ப்பு இன்றைய தினம் அப்படிங்கிறது சரியான முறையில் அமையலை அப்படின்னு சொன்னால் வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நாளை என்பது நமக்கு மறுவாய்ப்பாக காத்து கொண்டிருக்கிறது. சரியா, அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் செயல்பாடுகளில் இலக்கை நோக்கி அந்த பயணத்தில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை நினைத்து மனமறிந்து நாம் இருக்கக்கூடாது. இன்றைய வாய்ப்பு நமக்கு சரியான முறையில் அமையலைனாலும் நாளைய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நன்றாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, இன்று என்பது ஒரு வாய்ப்பு. சரிங்களா, நாளை என்பது மறுவாய்ப்பு. ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாருக்கும் இடையே அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் அமெரிக்காவை சார்ந்த ட்ரில்லியன்ட் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. அதான் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உலக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்கே பல்வேறு நகரங்களில் மிக முக்கியமான நிறுவனங்களுடைய தலைவர்களெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் சற்றேறக்குறைய 8க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு துறையில் சற்றேறக்குறைய 2000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான நிறுவனமான ட்ரில்லியன் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இந்த ட்ரில்லியன் நெட்வொர்க்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு, மின் கட்டமைப்பு, பொலிவுறு நகரங்கள் அமைப்பதற்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அமெரிக்காவில் அமைந்திருக்கிறது. அதோட தலைமையகம் அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த நிறுவனம் சார்பில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய உதவி மற்றும் வளர்ச்சிக்கான மையம் அமைக்கப்பட இருக்குது. எவ்வளோ கோடி முதலீடு அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த மையம் அமைக்கப்பட இருக்குது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் அமெரிக்காவில் கையொப்பமாகி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ நம்ம தெரிந்துகொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ட்ரில்லியன் நெட்வொர்க்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 2000 கோடி முதலீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்கட்டமைப்பு துறைக்கான உலகளாவிய உதவி மற்றும் வளர்ச்சிக்கான மையத்தை தமிழகத்தில் அமைக்க இருக்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவில் கையொப்பமாகி இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைக் போன்ற மிக முக்கியமான உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நைக் நிறுவனம். அந்த நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிங்கப்பூர் பயணம். சரியா, நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நேற்று கூட பார்த்துருக்கோம். பிரதமர் ப்ரூனே பயணம் மேற்கொண்டிருக்கார். ப்ரூனே சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா அந்த அடிப்படையில் தன்னுடைய பதவி காலத்தில் 5வது முறையாக அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் சென்றிருந்தார். சிங்கப்பூரினுடைய தற்போதைய 4வது பிரதமராக இருக்கக்கூடிய லாரன்ஸ் வாங், சரிங்களா, அவரையும் அதேபோல் சிங்கப்பூரினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் வம்சாவளியை சார்ந்த சண்முகரத்னம் அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார். அதேபோல் சிங்கப்பூரினுடைய முன்னாள் பிரதமரையும் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த பேச்சுவார்த்தைகளின் இடையே இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 4 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. என்னென்ன துறையிலலாம் அப்படின்னு சொன்னால், செமிகண்டக்டர் துறை, அடுத்து எண்ம தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், அடுத்து திறன் மேம்பாடு மற்றும் சுகாதார வசதி. இந்த 4 துறைகளிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தன்னுடைய முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை எங்கே அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரில் அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இந்திய அரசாங்கம் என்ன தெரியப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால், இந்தியாவினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் பெயரில் பல்வேறு உலக நாடுகளில் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரில் அமைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தகத்தை
அதிகப்படுத்துவதற்காக, தொழில்துறை சார்ந்த அந்த விஷயங்களை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்தியாவில் முதலீடு அப்படிக்கூடிய திட்ட அலுவலகம் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரில் திறக்கப்பட இருக்கு. அதையும் பிரதமர் தன்னுடைய உரையில் தெரியப்படுத்தியிருந்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்கிறாரு. சிங்கப்பூருடைய தற்போதைய பிரதமர் அவருடைய லாரன்ஸ் வாங், அதிபராக இருக்கக்கூடிய சண்முகரத்னம் உட்பட பல்வேறு நபர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னாலே இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே செமிகண்டக்டர், எண்ம தொழில்நுட்பம், சுகாதார வசதி மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திறன் மேம்பாடு ஆகிய 4 துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது. இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட இருக்குது. அதே போல இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற திட்ட அலுவலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் திறக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடைபெற்ற ஒரு மாநாடு குறித்த தகவல் தான் பார்க்க இருக்கிறோம். என்ன மாநாடு அப்படின்னு சொன்னால், அதாவது இந்தியாவினுடைய இராணுவம் இருக்குல்ல, இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படை மற்றும் கப்பல் படை, இந்த 3 படைகளினுடைய கமாண்டர்கள் இருக்கிறாங்களே, கமாண்டர்கள், அவங்க அனைவரும் சேர்ந்து பங்கு பெறக்கூடிய முதலாவது ஒருங்கிணைத்த மாநாடு லக்னோவில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்திய இராணுவம் அனைத்து தரப்பட்ட துறைகளையும் இணைந்து செயல்படுவது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும், எப்பவும் இராணுவம் தயாராக இருக்கணும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அப்படிங்கிறத பற்றிய விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் இப்போ புதிய புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கும். இது அனைத்தையும் இராணுவத்தில் எப்படி பயன்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த மாநாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த மாநாட்டில் தற்போதைய ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்களும் அதே போல் அந்த 3 படைகளினுடைய முக்கியமான பொறுப்பு அதிகாரிகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய இராணுவம், கப்பல் படை, விமானப்படை, இந்த 3 படைகளினுடைய கமாண்டர்களுடைய ஒருங்கிணைந்த முதலாவது மாநாடு உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியாவினுடைய தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் உட்பட பல்வேறு பொறுப்பு அதிகாரிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால், பிரான்ஸ் நாட்டுக்கு புதிய பிரதமர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சமீபத்தில் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அதில் இடதுசாரி முன்னணி வந்து அதை அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் அவங்களால ஆட்சி அமைப்பதற்கு உரிய அந்த இடங்கள் கிடைக்கப்படலை. இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்ரியல் அட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு இளவயது நபர் என்ன செய்யப்பட்டார்னு சொன்னால் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஓட்டிங்கில், அதாவது அதிகப்படியான இடங்களை கைப்பற்றினதன் அடிப்படையில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய வலதுசாரி தலைவரை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பிரதமராக நியமனம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற பார்க்குறோம். அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஷல் பார்னியர். சரிங்களா? மிஷல் பார்னியர் பிரான்சினுடைய புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னால், சரிங்களா, ஐரோப்பிய யூனியனுடைய முன்னாள் பிரெக்சிட் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக செயல்பட்டார். பிரெக்சிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து, பிரிட்டன் வெளியேறினதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் பிரெக்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக விளங்கினவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் மிஷல் பார்னியர். அவர் தான் இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் பிரான்சினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரான்சினுடைய தற்போதைய அதிபர் யார் அப்படின்னு சொன்னால் இமானுவேல் மேக்ரோன். பிரான்ஸில் இடைக்கால பிரதமராக இருந்தவர் யாருன்னா கேப்ரியல் அட்டல். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் ஒலிம்பிக் ஆர்டர் விருது. சரிங்களா? அதாவது ஒலிம்பிக் சங்கத்திற்கு ஒலிம்பிக் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களை கௌரவிப்பதற்காக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக் ஆர்டர் விருதுகளை வழங்கிட்டு வராங்க. சமீபத்தில் கூட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு விழாவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரரான அபினவ் பிந்த்ராவுக்கு அவருடைய பங்களிப்புக்காக ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அதே போல் மற்றொரு நபருக்கும் ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் பிரான்சினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான். சரிங்களா? அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸில் பாரிஸில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுச்சு. தற்பொழுது பாராலிம்பிக் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக 2017 பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சினுடைய இளம் வயது அதிபராக இமானுவேல் மேக்ரான் பொறுப்புக்கு வராரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துவதற்கான பல்வேறு கால சூழ்நிலைகளில் அவர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. ஃபண்டு ஒதுக்குவதாக இருக்கட்டும், பல்வேறு வகையான வழிகளையும் ஒலிம்பிக் போட்டிகளை
திறம்பட சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக அவருடைய சீரிய அந்த பங்களிப்பை மெச்சத்தக்க பணியை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இவருக்கு இந்த ஆண்டிற்கான ஒலிம்பிக் ஆர்டர் விருதை வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த பிரான்ஸ் நாட்டினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் ஃபார்ச்சூன் இதழ். இந்த இதழ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் அதிக வருமான வரி செலுத்தக்கூடிய இந்திய பிரபலங்களுக்கான பட்டியல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் வெளியிட்டிருக்குது. 2023 மற்றும் 24 அதிக வருமான வரி செலுத்தியிருக்கக்கூடிய இந்திய பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிற இந்த பட்டியலில் யார் முதலிடத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஷாருக் கான் முதலிடத்தில் இருக்கார். சற்றேறக்குறை 92 கோடி ரூபாய் அவர் வருமான வரியாக செலுத்தியிருக்கிறாரு. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக நடிகரான விஜய் அவர்கள் இருக்கிறார். சற்றேறக்குறைய 80 கோடி ரூபாயை வருமான வரியாக அவர் செலுத்தியிருக்கிறாரு. அதற்கு அடுத்த இடத்துல சல்மான் கான் 75 கோடியும் 75 கோடி 3வது இடத்துல இருக்கிறாரு. இதில் விராட் கோலி 5வது இடத்துல இருப்பார். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் MS தோனி கூல் கேப்டன் அவர் இந்த பட்டியலில் 7வது இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்குறோம். 38 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்கிறாரு. கிரிக்கெட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி முதலிடத்திலையும் கிரிக்கெட் வீரர்களுக்கான பட்டியலில் MS தோனி 2வது இடத்துலையும் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக MS தோனி 7வது இடத்துல இருக்காது, விராட் கோலி 5வது இடத்துல இருக்கிறார். சரிங்களா? ரைட். அப்போ நான் தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்ச்சூன் இதழ் இந்தியாவில் 2023-24 நிதியாண்டில் அதிகமாக வருமான வரி செலுத்தி இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்குது. அந்த பட்டியலில் ஷாருக் கான் முதலிடத்துலையும் விஜய் 2வது இடத்துலையும் சல்மான் கான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. MS தோனி 7வது இடத்துல இருக்கிறார், விராட் கோலி 5வது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் நமக்கு நன்றாகவே தெரியும். பாராலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகின்றன. வெவ்வேறு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதக்கங்களை குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்வித்தையில் ரீகவ் ஓப்பன் ஆடவர் தனிநபர் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய வீரரான ஹர்விந்தர் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக விளையாடி தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. ஒரு பாராலிம்பிக் போட்டியில் ஒரு வில்வித்தையில் முதல் முறையாக தங்கம் வென்றிருக்கக்கூடிய நபராக யார் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹர்விந்தர் சிங் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? பாராலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்றிருக்கக்கூடிய முதலாவது இந்தியவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக ஹர்விந்தர் சிங் மாறி இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளப் த்ரோ ஆடவர் F51 பிரிவு. சரிங்களா? கிளப் த்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய சைஸ் கட்டை ஒன்று, நம்ம பெரும்பாலும் இந்த உருளை வடிவான கட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சின்ன சைஸ் கட்டை ஒன்று கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த மாற்றுத்திறனாளி வீரர்களால் எழுந்து செயல்பட முடியாது. அவங்க வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவங்க வீல் சேரில் இருந்தபடி என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க கையில் கொடுத்துருக்கூடிய அந்த கட்டையை எவ்வளோ தூரத்திற்கு தூக்கி எறிதாங்க, வீசி எறிதாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பரிசு கொடுப்பாங்க. அந்த விளையாட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிளப் த்ரோன்னு சொல்கிறாங்க. இந்த கிளப் த்ரோ போட்டியில் இந்திய வீரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கம் மற்றும் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. தரம்பீர் சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 34.92 மீட்டர் தூரம் எறிந்து கிளப் த்ரோ செய்து தங்கம் கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறார் நாட்டுக்கு. பிரணவ் சூர்மா 34.59 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளி கைப்பற்றிருக்கிறாரு. ஒரு பாராலிம்பிக் போட்டியில் கிளப் த்ரோ அப்படிங்கக்கூடிய பிரிவில் முதல் முறையாக 2 வீரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பதக்கம் விட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அத்தகைய பெருமைக்குரிய நபர்களாக யார் மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் கிளப் த்ரோ போட்டியில் இந்திய வீரரான தரம்பீர் சிங் தங்கமும் பிரணவ் சூர்மா வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் ஜூடோ ஆடவர் J1 பிரிவு 61 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரரான கபில் பார்மர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அதாவது ஜூடோ பிரிவில் முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் பதக்கம் கைப்பற்றிருக்கு. அந்த பதக்கம் கைப்பற்றின வீரர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கபில் பார்மர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இவர் பார்வை திறன் குறைபாடு உடைய ஒரு மாற்றுத்திறனாளி வீரர். ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வெண்கல பதக்கம் வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறான்னு பார்க்குறோம். இவர்கள் எல்லாம் பெற்ற பதக்கத்தோடு இந்தியாவுடைய பதக்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 25 உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இந்த அளவுக்கு அதிகமான பதக்கங்களை கைப்பற்றி இருப்பது இதுதான் முதல் முறை. கடந்த வாட்டி டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகள் அதிகபட்சமாக 19 பதக்கங்கள் கைப்பற்றினது தான் ஒரு பெரிய சாதனையாக இருந்துச்சு. தற்போதாக இப்போதைய பாராலிம்பிக் வீரர்கள் முறியடித்திருக்கிறாங்க. சற்றேறக்குறைய இதுவரைக்கும் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராலிம்பிக்கில் 25 பதக்கங்கள் இந்த பாராலிம்பிக் போட்டியில் மட்டுமே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நாம் தெரிந்து தகவல் என்னன்னு சொன்னால் பாரிஸ் நடைபெறக்கூடிய பாராலிம்பிக் போட்டிகளை வெவ்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற வீரர்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்வித்தை ரீகவ் ஓப்பன் ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் தங்கம் கைப்பற்றியிருக்கிறாரு. பாராலிம்பிக் வில்வித்தையில் பதக்கம் வென்றக்கூடிய முதல் இந்திய வீரர் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அதே போல் பார்த்தீங்கன்னா கிளப் த்ரோ ஆடவர் F51 பிரிவில் இந்திய வீரரான தரம்பீர் சிங் 34.92 மீட்டர் தூரம் எறிந்து தங்கமும், மற்றொரு வீரன் பிரணவ் சூர்மா 34.59 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளியும் கைப்பற்றியிருக்கிறாங்க. பாராலிம்பிக் கிளப் த்ரோவில் அப்படிங்கிற அந்த பிரிவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதல் போட்டியாளர்கள் இவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அதே போல் ஜூடோ ஆடவர் J1 பிரிவில் பார்த்தீங்கன்னா 61 கிலோ எடை பிரிவில் கபில் பார்மர் வெண்கலம் வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. பாராலிம்பிக் ஜூடோவில் இந்தியா பெற்றிருக்கக்கூடிய முதல் பதக்கம், அந்த பதக்கத்தை வென்ற முதல் வீரர் யார் அப்படின்னு சொன்னால் கபில் பார்மர். சரிங்களா? ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மிக முக்கியமான உள்கட்டமைப்பு, அதாவது உள்கட்டமைப்பு, மின்கட்டமைப்பு, பொலியூர் நகரங்கள் அமைப்பதற்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய நிறுவனமான ட்ரில்லியன் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு துறையில் பல்வேறு விதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான உலகளாவிய உதவி மற்றும் வளர்ச்சிக்கான மையத்தை அவங்க தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 2000 கோடி முதலீட்டில் அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து புரூனை பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிற இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூருடைய தற்போதைய பிரதமர் லாரன்ஸ் வோங் மற்றும் அதிபராக சண்முகரத்னம் அவர்கள் சந்தித்து பேசினார். பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே செமிகண்டக்டர், அதே போக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார வசதி, எண்ம தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய 4 துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான 4 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய தொன்மையான பாரம்பரிய கலாச்சாரத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்தியாவால் அமைக்கப்பட இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்தியாவில் முதலீடு அப்படிங்கக்கூடிய திட்ட அலுவலகம் சிங்கப்பூரில் தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படைகளை சார்ந்த கமாண்டோக்கள் பங்கேற்கக்கூடிய முதலாவது ஒருங்கிணைந்த மாநாடு உத்தரப்பிரதேச லக்னோவில் நடத்தப்பட்டுச்சு. பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவுடைய தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களும் பங்கேற்றுக்கிட்டார். ராணுவத்தை எப்பவும் தயார் நிலையில் வைத்திருப்பது, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஒருங்கிணைந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பிரான்சினுடைய புதிய பிரதமராக அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்களால் ஐரோப்பிய யூனியனுடைய பிரெக்சிட் பேச்சுவார்த்தை குழுவினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட மிஷல் பார்னியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இடைக்கால பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கேப்ரியல் அட்டல் இருந்தார். கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் இடதுசாரிகள் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியிருந்தாலும் அவங்களால் ஆட்சி அமைக்க முடியல. தற்போது 4வது இடத்துல இருக்கக்கூடிய வலதுசாரி தலைவரான மிஷல் பார்னியர் அவர்களை நாட்டினுடைய புதிய பிரதமராக தற்போதைய அதிபர் நியமனம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை பிரான்ஸ் பாரிஸில் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக் விளையாட்டிற்கு கொடுத்த அந்த சிறப்பான பங்களிப்பை, மெச்சத்தக்க உதவிகளை சிறப்பு செய்வதற்காக ஒலிம்பிக்கான 2024 விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்திய முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவும் சமீபத்தில் இந்த ஒலிம்பிக் ஆர்டர் விருதை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாரிஸ் நடைபெற்று வரக்கூடிய 2021 பாராலிம்பிக் போட்டிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்வித்தை ரீகவ் ஓப்பன் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்திய வீரரான ஹர்விந்தர் சிங் தங்கம் கைப்பற்றி நாடு பெருமை சேர்த்திருக்கிறார். பாராலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வென்றக்கூடிய முதலாவது இந்திய வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிளப் த்ரோ ஆடவர் F51 பிரிவில் தரம்பீர் சிங் 34.92 மீட்டர் தூரம் எறிந்து தங்கமும், மற்றொரு வீரரான பிரணவ் சூர்மா 34.59 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. பாராலிம்பிக்ல கிளப் த்ரோ அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவில் வெற்றி பெற்றக்கூடிய முதல் வெற்றியாளர்கள் இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஜூடோ ஆடவர் J1 பிரிவில் பார்த்தீங்கன்னா 61 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரரான கபில் பார்மர் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. ஜூடோவில் பாராலிம்பிக்ல இந்தியா பெற்றக்கூடிய முதலாவது பதக்கம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2023-24 அதிக வருமான வரி செலுத்தக்கூடிய இந்திய பிரபலங்களுக்கான பட்டியலை ஃபார்ச்சூன் மேகசின் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவிலே அதிகமான வருமான வரி செலுத்தக்கூடிய பிரபலமாக ஷாருக் கான் முதலிடத்தில் இருக்கார். 92 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்கிறார். 2வது இடத்துல விஜய், 3வது இடத்துல சல்மான் கானும் இருக்கிறாங்க. இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரரான MS தோனி அவர்கள், சரிங்களா, சிறப்பு IPL விளையாடுகிறார். MS தோனி அவர்கள் 38 கோடி வருமான வரி செலுத்தி அவர் 7வது இடத்துல இருக்கார். கிரிக்கெட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி முதல் இடத்துலையும் இவர் 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்டஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.